வேளாண் துறை என்பது நீண்ட நெடிய காலமாக நட்டத்தில் இயங்குவதற்கு அடிப்படை காரணம் அந்த வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துவதில் உள்ள சிக்கல், வேளாண் பொருட்களுடைய மதிப்பை கூட்டுவதில் உள்ள சிக்கல். இந்த இரண்டையும் மிக நுணுக்கமாக அரசு கவனித்து வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துவது, அவர்களை அந்த பொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துவது என்பதில் கூடுதல் அக்கறை செலுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக வேளாண் துறையில் இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு மைல்கல்லாக அமையும். ஏற்கனவே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்பட்ட மானியம் கூடுதலாக 10% உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையை மனதார பாராட்டுகிறோம். நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஒன்றிய அரசு கொண்டு வந்த வக்பு வாரிய திருத்தச் சட்டத்திற்கு எதிரான அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என ஒன்றிய அரசை வலியுறுத்தக்கூடிய சிறப்பு தீர்மானம் ஒன்றை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.